famed accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. Hundreds of mourners, சும்மா சொல்லக்கூடாது. வெரி சின்சியர். வாவ். லண்டன்ல ஊமை கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவுல ஊமைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல் பாப்பா. பை இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊமை பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊமை பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினால வளவளன்னு உளருவேன். என்னது 4 கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாத்திருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டின சுட்டுருவாங்க. டேய் இல்ல, வாடகை கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊமை பாஷையிலேயே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க 4 ஆம்பளைங்க 4 வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது? இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன 4 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா இந்த டபரா தலையில சகிச்சுக்கிட்டு 4 வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். நீ அக்கா தங்கச்சியோட பொறுப்புக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை ஏற்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவரு எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை. இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன யாருன்னு காணோம். சேவல் கத்துற மாதிரி இல்லையே. என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம்.
என் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அது எப்படி? இத்தினூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்டேன். இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டைக்கு முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே, ஆமா. நான் சேவல் மாதிரி தானே. ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் என் முட்டை வைக்க முடியும். 6 அடி படிச்ச ஆணும் பெண்ணு ஒண்ணு சேர்ந்தா கோழி தான் பெற்றுக்க முடியும். எந்திரியா? அப்ப நானும் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்னா? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு, ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஐயரு? அடடா வாங்க, நான் தான் கோதண்டராம் ஐயர். எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்த உடனே அவன் எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு கரெக்டா சொல்லிவிடுவேன். இப்போ நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்கேன்னு தெரியுமா? சொல்லிவிடுவேன். என்னது முட்டை? அவச்சா அவச்சா, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா சொல்லணும்னா சேவல் ஆண், கோழி பெண், இது 2ல எதுவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல வந்திருக்கேன். சேவலும் கோழியும் ஒண்ணு சேர்ந்தா முட்டை வைக்கும். 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெற்றுக்க முடியும். குழந்தை, 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 குழந்தையா? என்ன யாரு இது? குழந்தை குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? ஐ கோழி. ஐ கோழி இல்லடா, ஐயர் மாமி, என் வைஃப் விசாலம். இது என்னங்க இது? ஐயோ, முட்டை. இது யார் வச்சாங்க? அசடு, இது கூட தெரியலையே. முட்டைய பெட்ட கோழி தான் வைக்கும், பார்த்தது இல்லையே. நான் சேவல் ஆம்பளை தானே. ஆமா. இவங்க கோழினா பொம்பளை தானே. கோழி ஆமா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா? வைக்கலாமே. எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க, நாங்க குழந்தை வைக்கணும். நான் சேர்த்து வைக்கிறமா? என்னடா என்ன சொல்ற நீ? வாங்க 2 பேரும் போய் குழந்தை வைக்கலாம். அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல, குழந்தை குழந்தைன்னு ஏங்குறான். புரிஞ்சு கொடுத்து அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு. அம்பி கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். இது கோழி இல்ல, மாமி. மாமிலாம் தொடப்படாது தெரியுமா? இந்த வர்றி எதுக்கும் சத்து தள்ளியே நின்னுக்கோ. பொடி மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே, இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கடவுளா பார்த்து கொடுத்தது, இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம். என்னது இது?
வடகம் பிழியறது. எப்படி புரியுறது? இத இப்படி வச்சு 2 கையால நன்னா அமுத்துனா பிழியலாம். அசிஷோ அப்படி பார்க்காதடா அவிஷ்டு. இந்தடா குழந்தை கேட்டியே வச்சுக்கோ. இது யார் வச்சது? எவனோ வச்சது. அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் எப்ப வைக்கிறது? நீ எப்ப வைக்கிறத? ஒரு காரியம் பண்ணு. இந்த போட்டோ பார்த்துட்டே ரோட்ல நட. பாலும் கிணறு வரும். அதுல விழு. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சு விடலாம். கிணறு 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 அங்கே போறேன். வர எப்படி? என் ஜாதகம் சரியில்லை.